இன்று நாம் முருகப்பெருமானின் சக்திமிக்க தலமாக விளங்கும் திருச்செந்தூர் முருகன் கோவிலை பற்றிய சில ஆச்சரியமான தகவல்களை பார்க்க போகிறோம். இந்த கோவில் வெறும் ஒரு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, அது பல அதிசயங்களை உடையது. திருச்செந்தூர் முருகன் கோவில் தமிழகத்தின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது வீடாகும். புராண கதைகளின்படி சூரசம்ஹாரத்திற்கு பிறகு முருகப்பெருமான் இங்கு தங்கியதாக நம்பப்படுகிறது. கந்த சஷ்டி விழா இங்கே மிகவும் பிரபலமானது. கடற்கரைக்கு மிக அருகில் இருந்தும் கோவில் இருந்தும் இதுவரை சுனாமி, புயல் உள்ளிட்ட இயற்கை பேரிடரால் தாக்கப்படாமல் இருப்பது முருகப்பெருமானின் ஒரு அதிசயமாகும். தமிழ்நாட்டில் தென்மேற்கு நோக்கிய ஒரே முருகன் கோவில் திருச்செந்தூர் தான். மூலவராக உள்ள சுப்பிரமணியருக்கு கந்த சஷ்டி கவசம் மிகவும் முக்கியமானது. நவக்கிரகங்கள் இல்லாத கோவில் இது என்பது முக்கியமானது. முருகப்பெருமான் தானே இங்கு நவக்கிரக தோஷ பரிகாரம் செய்பவர் ஆவார். இந்த கோவில் புதைத்த கோவிலாக இருந்தது என்று கூறப்படுகிறது. காலப்போக்கில் மீண்டும் உருவாக்கப்பட்டது. பிரதான கோபுரம் கற்கள் கொண்டு இல்லை, மண் மற்றும் சுண்ணாம்பால் உருவாக்கப்பட்ட கோபுரம் இது. இங்கு நடைபெறும் மிகப்பெரிய விழாக்களில் ஒன்று சூரசம்ஹாரமாகும். இதில் பங்கேற்க ஆண்டுதோறும் வரும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தபடிதான் உள்ளது. முருகன் தனது சக்தி கொண்ட வேலுடன் தான் சூரசம்ஹாரத்தை செய்தார். இந்த வேல் தனக்கே உரிய ஒரு அற்புத சக்தியுடன் உள்ளது. அது எந்த ஒரு எதிரியையும் அழிக்கும் திறன் கொண்டதாகும். பிரசாதமாக வங்கப்படும் இலை விபூதி விசேஷமானது. தீராத நோய்களை தீர்க்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. திருப்புகழ் பாடல்களில் புகழப்படும் தலம் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற புண்ணிய தலமாகும். விரதங்கள், பக்தியால் ஏராளமான பக்தர்களின் வாழ்க்கையை மாற்றிய அதிசயங்கள் சாட்சியாக உள்ளன. முருகனின் வேல் இங்கு பக்தர்களின் அனைத்து தடைகளையும் நீக்கும் சக்தி கொண்டதாக நம்பப்படுகிறது. திருச்செந்தூர் கோவில் கோபுரம் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. 9 நிலைகள் கொண்ட இந்த கோபுரம் 137 அடி உயரம் கொண்டது. மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் இந்த மேற்கு ராஜகோபுரத்தை கட்டியவர் பெயர் தேசிக மூர்த்தி சுவாமிகள் ஆவார். மொத்தம் உள்ள 9 நிலைகளில் ஆயிரக்கணக்கான கலைநயம் மிக்க சிலைகள் உள்ளன. கோபுரத்தில் உள்ள சுதை பொம்மைகள் சுண்ணாம்பு, மணல் மற்றும் செங்கல்லால் கட்டப்பட்டுள்ளது. இதன் உச்சியில் 9 தாமிர கலசங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த சிறப்பு மிக்க ராஜகோபுரத்தை கட்டியவர் திருவாடுதுறை ஆதீனத்தை சேர்ந்த தேசிகமூர்த்தி சுவாமிகளாகும். கோபுரம் கட்டும்போது பணியாளர்களுக்கு கூலியாக இலை விபூதி தருவார். தூண்டு கை விநாயகர் கோவில் அருகில் சென்று இலையை பிரித்து பார்த்தால் அதில் வேலைக்குரிய கூலி இருக்குமாம். ஒரு நாள் இந்த அதிசயம் நடப்பது நின்று போனது. இது பற்றி தேசிக மூர்த்தி சுவாமிகள் முருகனிடம் முறையிட்டார். அவரது கனவில் தோன்றிய முருகன் காயல்பட்டினம் வள்ளல் சீதகாதியிடம் சென்று உதவி பெற்று கோபுரத்தை கட்டி முடி என்றார். சுவாமிகள் சீதகாதியை சந்தித்தார். அவர் ஒரு மூட்டை ஒப்பு கொடுத்தார். அதை கோயிலுக்கு கொண்டு வந்து பிரித்து பார்த்தபோது தங்க காசுகளாக மாறிவிட்டிருந்தன. கோபுர வேலை இனிதே முடிந்தது. தேசிக மூர்த்தி தனது வாழ்நாளில் கடைசியில் ஆழ்வார் திருநகரி அருகே உள்ள ஆழ்வார்தோப்பு கிராமத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள ஏகாந்த லிங்கேஸ்வரர் என்ற சிவன் கோவிலின் நந்தவனத்தில் ஜீவசமாதி அடைந்தார். இந்த ஜீவ சமாதியில் பக்தர்கள் வழிபட்டால் நினைத்த காரியம் நடைபெறும் என்று நம்பப்படுகிறது. இது இப்போதும் பலருக்கு சாட்சியாக உள்ளது. நீங்களும் ஒரு முறை திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். வாழ்வில் முக்கிய மாற்றங்கள் நிகழும். நல்லதே நடக்கும். ஓம் முருகா. முருகனுக்கு அரோகரா.